வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு வாழ்க குருவே துணை. டிவைன் ஜோதிட நேயர்களுக்கு கோடான கோடி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். போன முறையில் போன வீடியோவில் நம்பர்களை பற்றி பேசியிருந்தோம். ஸோ இந்த முறையும் வாகன யோகம் சார். எங்களுக்கு ஒரு 5 வண்டி இருக்குது சார். ஒருத்தவங்க கேட்குறாங்க, சார் நீங்கள் நம்பர்லாம் சொல்கிறீங்க கரெக்டு, ஃபோன் நம்பரை மாற்றுங்கிறீங்க, வண்டி நம்பரை மாற்றுங்கிறீங்க, எல்லாம் கரெக்டு. எங்கள்கிட்ட ஒரு 5 வண்டி இருக்குது சார். என்ன கேட்குறாங்க, 2 மோட்டர் பைக்கு 3 கார் இருக்குது, என்கிட்ட ஒரு 5 வண்டி இருக்குது. உங்கள் 5 வண்டினா 5 வண்டி பலனையும் நம்ம பார்க்கணும். எந்த வண்டி நம்பர் நல்லா இருக்கோ அதை வச்சு சொல்லிடுவோம். இப்போ ஒருத்தருக்கு நல்ல வண்டி நம்பர், சில வண்டி நம்பர் அவர் டிஸ்டர்ப் பண்ணால் அவர் எடுக்க மாட்டார். அந்த வண்டியிலே அவர் ஏற விடாது. ஏதோ ஒரு வண்டி அவருக்கு கை கொடுக்கும். அந்த வண்டி அவர் ஏறி போயிட்டு இருப்பார். உதாரணமாக ஒருத்தருக்கு 46 26ன்னு வச்சிங்களேன். அந்த வண்டி வந்திருக்கு அவருக்கு, ஒருத்தருக்கு இருக்குது. ஆனால் அந்த வண்டி அவருக்கு நன்மை செய்ய டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் இன்னொரு வண்டி நம்பர் அவருக்கு நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த வண்டி நம்பர் அவர் ஏறி போவார், வண்டியில் போவார், இதுலேயும் போவார். ஆனால் இந்த வண்டி அவருக்கு டிஸ்டர்ப் பண்ணுறது தெரியாதுங்கிறேன். உங்கள் வீட்டில் வண்டி நம்பர், உங்கள் வீட்டு நம்பர், உங்கள் ஃபோன் நம்பர், உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் பாஸ்வேர்டு, ஏடிஎம் பாஸ்வேர்டு, அதுமாதிரி ஜிபே நம்பர், நீங்கள் ஜிபேக்கு பணம் அனுப்புறீங்களா, பாஸ்வேர்டு, ஜிபே நம்பர், ஏடிஎம் நம்பர், பின் நம்பர், இதெல்லாம் சரியாக இருக்கணும் இன்றைக்கி வரும் காலகட்டத்தில். ஏன் இதை உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன்னா, நீங்கள் எண்களே கண்கள்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகாமையோ, ஒரு சர்ச்சுக்கு போகாமையோ, ஒரு மசூதிக்கு போகாமையோ இந்த எண்களை நீங்கள் பயன்படுத்தலாங்கிற. யாராவது 9366ன்னு யார்த்தையாவது நம்பர் கார் இருந்துச்சுன்னா அவங்க திருச்செந்தூரே போக வேண்டியதில்லை சார். யாராவது வண்டி நம்பர்லையோ ஃபோன் நம்பர்லையோ 93 இல்லை 66 அப்படின்னு கார் நம்பரில் இல்லை ஃபோன் நம்பரில் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா அவங்க திருச்செந்தூருடைய முருகன் அருள் கிடைக்கிது. அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டினாக இருந்தாலும் சரிங்கிறேன். அவர் திருச்செந்தூர் போக வேண்டியது இல்லைங்கிற. 93ங்கிற நம்பர் 66 நம்பரை ஏற்கனீங்கன்னா திருச்செந்தூர் முருகனுடைய அருள் கிடைக்கிது, திருமண பிராப்தம் கிடைக்கிது, குழந்தை பிராப்தம் கிடைக்கிது. ஆண்களும் சரி பெண்களும் சரி யூஸ் பண்றவங்க 95 நம்பர் யாராவது யூஸ் பண்ணீங்கன்னா சிறப்பான வெற்றி அடைகிறாங்க. ஒரு ஃபோன் நம்பர்ல 95ன்னு ஆரம்பிக்குதுன்னா அவங்க சிறப்பான வெற்றி அடைகிறாங்கிறான். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம், வெளியூர் வருமானம், வெளிநாட்டு வருமானம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்கிறேன். கணவன் மனைவி சம்பத்து ஒற்றுமையா இருப்பாங்கிறேன். யாருடைய ஃபோன் நம்பர்ல 80ன்னு ஆரம்பிக்குது, ஆண்களும் சரி பெண்களும் சரி, இந்த நம்பர்லாம் பொக்கிஷமான கணவர், பொக்கிஷமான மனைவி கிடைக்கணும் அர்த்தம். ரெண்டாவது அவருக்கு ஒரு வேலை, அவருக்கு வரக்கூடிய வருமானம் வந்துகிட்டே இருக்கும். அவர் வேலைக்கு போனாலும் பணம் வரும், வேலைக்கு போகாட்டியும் பணம் வரும், வீட்டில் இருந்தாலும் பணம் வரும், வீட்டில் இல்லாமல் இருந்தாலும் பணம் வரும். யாருடைய மொபைல் நம்பர்ல 80ன்னு ஆரம்பிக்குது, ஃபர்ஸ்ட் நம்பர். நான் சொல்றது உங்க மொபைல் நம்பர்ல ஃபர்ஸ்ட் நம்பர் 80ன்னு ஆரம்பிக்கிறது. ஸோ உங்க ஃபோன் நம்பர் நீங்க எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, இப்போ சிங்கப்பூர், மலேசியா, துபாய், அமெரிக்கா, நீங்க ஸ்ரீலங்கா, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, அவங்களுடைய நம்பர் முதல் டிஜிட் நம்பர் நல்ல நம்பராக இருந்தால் அவர் நல்லா இருக்காது. ப்ளஸ் எல்லா நம்பரையும் கூட்டணும். அவங்க நாட்டில் இப்போ சிங்கப்பூர்னா 8 நம்பர், அந்த 8 நம்பரை கூட்டி டோட்டல் நம்பர் என்ன வருதோ அது கூட்டு நம்பர் நல்லா இருக்கும். இப்போ இந்தியானா 10 நம்பர், 10 நம்பரை கூட்டினா ப்ளஸ் ஒரு 2 நம்பர் வரும், 12 நம்பர். இந்த டோட்டல் நம்பர் நல்லா இருக்கும். இப்படி நீங்கள் நம்பர் வாங்கிட்டீங்கன்னா நல்லா ஆயிடுவீங்க. உங்கள் நம்பர் டோட்டல் நம்பர் நல்லா இருந்தால் நீங்கள் சிறப்பாயிடுவீங்க. யாருடைய மொபைல் நம்பர்லாம் 48 அப்படின்னு இருக்கோ மன உளைச்சல் ஆளாகிறாங்க. பெண்கள் அதாவது பெண்களுக்கு இந்த நம்பர் இருக்குன்னா கர்ப்பப்பை ப்ராப்ளம் வருது, மென்சஸ் ப்ராப்ளம் வருது. இந்த நம்பர் யாரோடைய நம்பர்லாம் 48ன்னு எங்கேயாவது உள்ள இருக்கு, இப்போ 978748 இந்த மாதிரிலாம் இருக்கு. இப்போ 97 இல்லை 958548 இந்த மாதிரிலாம் வருதுன்னா எங்கேயாவது நம்பர் இப்போ 979548ன்னு வருது, அந்த மாதிரி அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துதுங்கிறேன். அது மாதிரி உங்களுடைய நம்பர் ரொம்ப முக்கியம் சார். நீங்கள் என்ன கம்யூனிட்டி ஆனாலும் இருங்க, நீங்கள் என்ன கேஸ்ட் ஆனாலும் இருங்க, என்ன மதமாக வேணாலும் இருங்க, நீங்கள் ஒன்றும் செய்யணும். சிங்கப்பூரில் எடுத்துகிட்டு போய் ஒரு சைனீஸாக இருந்தாலும் சரி, அவருக்கு அந்த நம்பர், இந்த நம்பர் என்ன பலனோ அதுக்கு உண்டான வேலையை தான் அவர் செய்கிறாரு. தரவாக செக் பண்ணி பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட பேசுகிறோம், தரவுகளோட தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறோம். ஒருத்தருக்கு 95ன்னு வந்துச்சுன்னா அவர் என்ன மாதிரி இருக்காரு, எப்படி இருக்காரு. இது இந்த நம்பர் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய எல்லாமே உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்கும். அந்த நம்பருடைய பலன்கள். சார் உங்களுக்கு எனக்கு ஃபேன்சி நம்பராக வேணும், காரில் 1111 5555 இந்த மாதிரிலாம் வேணும்னா டோட்டல் நம்பர் நல்லா வர மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஆயிடுங்க. இப்போ யாராவது ஒரு 1111 ஒரு நம்பரை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, பார்த்துட்டு ஒரு நல்ல விஷயமா திங்க் பண்ணுங்க. அது ஒரு ஏஞ்சல் நம்பர் மாதிரி. அது 1111ங்கிறது கூட்டு நம்பர் 4, அதாவது 4 பக்கத்துல இருந்து உங்களுக்கு, அதாவது
4 திசையிலேருந்து உங்களுக்கு நல்ல பிரபஞ்சம் எடுத்து கொடுக்கும் அந்த நம்பர். அதுக்கு பேர் ஏஞ்சல் நம்பர்னு பேர். நீங்கள் 1111 ஒரு கடிகாரத்தில் உங்கள் செல்லில் டைம் பார்க்குறீங்க 1111. அந்த டைமில் ஒரு நல்ல விஷயமா திங்க் பண்ணுங்களேன், சூப்பராகிடுவீங்க. எனக்கு இந்த பொருள் கிடைச்சா தேவை. உங்களுக்கு நியாயமான கோரிக்கை என்ன வேணுமோ அந்த கோரிக்கை நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லா ஆகிடுங்க. ஒருத்தருக்கு நல்ல பதவியில் இருக்கணும், நல்ல பதவி கிடைக்கணும் அப்படின்னா நல்ல பொருள் 9999. பெரிய அரசாங்கத்தில் கோல் வச்சுருந்தா 9999ங்கிற நம்பர் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாலோ, மொபைலில் பார்த்தாவோ, இல்லை எழுதுனாவோ, இல்லை உங்கள் மொபைல் நம்பரில் 9999 இருக்குது. யாருடைய மொபைல் நம்பர்லையாவது 9999 இருக்கலாம். அவங்களாம் சொத்து பத்துக்களோட பெரிய வாரிசு ஜமீன்தார்களோட இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய நம்பர் உங்களுடைய மொபைல் நம்பருடைய பலன் வேணுமா, கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வாகன எண்களுடைய பலன் வேணுமா, கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு நம்பருடைய பலன் வேணுமா சொல்லுங்கள். அதாவது உங்களுடைய ஏடிஎம் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுவீங்க, அதுக்கு பலன் வேணுமா, பலன் தெரிவிக்கப்படும். ஜிபே நம்பர் பாஸ்வேர்டு, இதுக்கு பலன் தெரிவிக்கப்படும். இதெல்லாம் நல்லா இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க. இப்போ ஒருத்தருக்கு ஜாதகமே சரியில்லை சார், இப்போ நடக்கிற தசா பற்றி, இப்போ ஒருத்தருக்கு சுக்கர தசை நடக்குது, இல்லை சனி தசை நடக்குது, 19 வருஷம் ஒரு சனி நீசமாக இருந்து தசை நடத்துது. அப்போ ஒருத்தருக்கு சரியில்லைன்னா எல்லாமே சனி இல்லைன்னு போயிட முடியாது, அதனால் அவர் வாழாமல் போயிட முடியாதுங்கிறேன். அப்போ அவருக்கு குலதெய்வ அருள் இருந்தால் அந்த தசாபதி 19 வருஷம் இல்லை சுக்கர தசை 20 வருஷம் நடந்ததுன்னா அவருக்கு நல்ல வாகனம் இல்லை நல்ல மனைவி. ஒருத்தர் சுக்கர தசை நல்லா இல்லை, ஒரு நல்ல வண்டி நம்பர் கிடைச்சா அவருக்கு மனைவி மனைவியோட யோகத்துக்கு ஓடும், குழந்தை பிறந்து குழந்தையோட யோகத்துக்கு ஓடும். அவருக்கு சரி இருக்காது, சனி தசை அவருக்கு சரி இருக்காது, சுக்கர தசை அவருக்கு சரி இருக்காது. அவருக்கு கல்யாணம் பண்ண மனைவி மூலியமா யோகத்தில் ஓடும், அவருக்கு பிறந்த குழந்தை மூலியமா யோகத்தில் ஓடும். இதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பாக நண்பர்கள். காலைல நீங்கள் ஏந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் நீங்கள் நம்பர்களை சொல்லாமல் நீங்கள் தூங்க போகிறதில்ல. காலைல எழுந்திரிச்சு 6 மணிக்கு டயத்தை பார்ப்பீங்க, இன்றைக்கி மணி 6 ஆகிடுச்சு, 8 மணிக்கு டிஃபன் சாப்பிட்ணும், 9 மணிக்கு ஆஃபீஸ் கிளம்பணும், மதியம் 2 மணிக்கு லஞ்சு சாப்பிட்ணும், சாயங்காலம் 5 மணிக்கு கல்யாணத்துக்கு போகணும், ரிசப்ஷன் இருக்குது, மீட்டிங் இருக்குது, நைட்டு 10 மணிக்கு வரணும், டைம் ஆகிடுது, நான் 8 மணிக்கு தான் வருவேன். அப்பாயின்மெண்ட் சொல்கிறதே நீங்கள் டைம் கொண்டு தான் சொல்கிறீங்க. டெய்லி நீங்கள் நம்பரை யூஸ் பண்ணாமல் உங்கள் வாழ்க்கையில் தூங்குறதே இல்லை. அப்போ எண்கள் இந்த நாட்டின் கண்கள். எண்களை பயன்படுத்துகிற முறைன்னு ஒன்று இருக்குது. இது மாதிரி ஒவ்வொன்றிலையும் ஒரு சூட்சமாக இருக்குது சார். இப்போ எண்கள் பயன்படுத்துகிற முறை, ஆண்கள் யூஸ் பண்ண வேண்டிய நம்பர் ஆண்கள் யூஸ் பண்ணணும், பெண்கள் யூஸ் பண்ண வேண்டிய பெண்கள். இப்போ 99ங்கிற நம்பர் பெண்கள் யூஸ் பண்ணால் ஈகோவாக தான் இருப்பாங்கங்கிற. இப்போ யாருக்காவது 76ன்னு நம்பர் பெண்கள் யூஸ் பண்ணான்னு பாருங்க, அவங்க தன் வாயாலே கெட்டு போவாங்கங்கிற. யாருக்காவது 76ன்னு நம்பர் யூஸ் பண்ணுறாங்கன்னா நல்லா செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க, அவங்க வாயாலே அவங்க கெடுத்துவாங்கங்கிற. என்ன நினைக்கிறாங்களோ தன் சுகம் ஏமாற்றம், என்ன நினைக்கிறாங்களோ அவங்க ஏமாந்து போவாங்கங்கிற. யாருடைய ஃபோன் நம்பர்லையாவதோ வண்டி நம்பர்லையோ 65ன்னு இருந்தால் அவங்க பெண்களால் அவமானப்படுவாங்க, அசிங்கப்படுவாங்கங்கிற. ஆண்களாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள். பணத்தை கொடுத்து வராது, இந்த மாதிரிலாம் வராதுங்கிற. ஸோ உங்களுக்கு வண்டி நம்பர், ஃபோன் நம்பர், மொபைல் நம்பருடைய பலன் வேணும்னா, அது மாதிரி உங்களுடைய ஃபோன் நம்பரை பலன் தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய முழு பலனும் தெரிவிக்கப்படும், ப்ளஸ் உங்கள் ஜாதகம் பார்த்தும் தெரிவிக்கப்படும் என்னன்னு. அதுமாதிரி உங்களுக்கு நம்பர் என்ன எடுத்து கொடுமோ உங்கள் அரஸ்கோப் படி ஜாதகம் படியும் எடுத்து கொடுத்துருவோம். ஆமாம் சார், மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.